வணக்கம். செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் செம்மொழி பல்லூடக மையத்தின் வழியாக நண்பர்களே, உங்களை புறநானூற்றின் ஊடாக ஒரு பயணத்திற்கு அழைத்துச் செல்ல வந்திருக்கிறேன். நண்பர்களே, உங்களால் நம்ப முடிகிறதா? 2 சொற்கள், அதை தேடப்போய் நமக்கு 400 பாக்கள் கொண்ட ஒரு மாபெரும் இலக்கிய பொக்கிஷம், இலக்கிய செல்வம் நமக்கு கிடைத்தது. புறநானூற்றை பதிப்பித்தவர் உவே சாமிநாத ஐயர். அதனுடைய மூலத்தையும் உரையும் தேடி எடுத்து பதிப்பிக்க வேண்டும் என்கின்ற ஆவல் கொண்டிருந்தார். ஆனால் அவர் முதலில் சீவக சிந்தாமணியை பதிப்பித்து கொண்டிருந்தார். பதிப்பிப்பது என்றால் ஏதோ ஓலைச்சுவடியிலே எழுதியிருப்பதை காகிதத்திலே பிரதியெடுத்து அதை அச்சிட்டு நூலாக வெளியிடுவது என்பதல்ல. பதிப்பிப்பது என்றால் அந்த பாடலுக்கு எழுதப்பட்ட உரை, அதற்கான அருஞ்சொற்பொருட்கள், இலக்கண குறிப்பு, பாடல் எழுதியவரை பற்றிய குறிப்பு, எந்த அரசரை பற்றி பாடப்பட்டிருக்கிறதோ அந்த அரசரை பற்றிய குறிப்பு, இவை எல்லாவற்றையும் திரட்டி தொகுத்து பதிப்பிப்பது என்பது. சீவக சிந்தாமணியை பதிப்பித்து கொண்டிருந்த போது உவே சாமிநாத ஐயருக்கு, அவர் பழைய காலத்தில் எப்படி இருந்தது என்று சொன்னால், ஓலைச்சுவடியிலிருந்து இன்னொரு ஓலைச்சுவடிக்கு பிரதி எடுப்பார்கள். ஏனென்றால் ஓலைச்சுவடிகள் காலத்தாலும் கரையானாலும் தின்றுவிடக்கூடும் என்பதனால் பழைய ஓலைச்சுவடிகளிலிருந்து புதிய ஓலை ஒன்றில் பிரதி எடுப்பார்கள். அப்படி எடுக்கிற போது அவர்கள் தவறு செய்துவிடக்கூடும். ஒரே வரியை 2வது முறை எழுதிவிடக்கூடும். இப்போது போல காகிதத்தில் எழுதினால் அதன் மீது ஒரு கோடு போடுவதைப் போல பனை ஓலையிலே அப்படி கோடு போட முடியாது. போட்டால் ஓலை கிழிந்துவிடும். எனவே அவர்கள் 2வது முறை எழுதிவிட்டால் சரி, இருந்துவிட்டு போகட்டும், படிக்கிறவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று அதை விட்டு விடுவார்கள். சில நேரங்களிலே எழுத்து பிழை நேர்ந்துவிடும். சில நேரங்களிலே சந்தி பிரித்து எழுதுகிற போது இலக்கணப் பிழை நேர்ந்துவிடும். எனவே ஓலைச்சுவடியிலிருந்து நூலை பதிப்பிப்பற போது உவே சாமிநாத ஐயர் 3 அளவுகோல்களை வைத்து கொண்டார். ஒன்று இலக்கியம் சார்ந்த அளவுகோல், இன்னொன்று இலக்கணம் சார்ந்த அளவுகோல், 3வது உரையாசிரியர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று பார்த்து அதுக்கு பொருத்தமாக இருக்கிறதா என்று பார்ப்பது. சீவக சிந்தாமணியை பதிப்பித்து கொண்டிருந்த போது 1-2 வார்த்தைகள் அவருக்கு குழப்பம் தந்தன. கொற்றவை குற்றில் என்கின்ற அந்த 2 வார்த்தைகள். கொற்றலை குற்றில் என்றால் என்ன என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக அவர் நச்சினார்க்கினியருடைய உரையை எடுத்து பார்த்தார். நச்சினார்க்கினியருடைய உரையிலே அந்த சொல் இருந்தது. ஆனால் அது ஒரு மேற்கோளாக காட்டப்பட்டிருந்தது. ஒரு சொற்கள் அல்லது ஒரு வரி மேற்கோளாக காட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது வேறேதோ ஒரு இலக்கியத்தில் இருந்திருக்க வேண்டும் அல்லவா? எனவே அந்த இலக்கியம் எது என்பதை தேடி பார்க்க வேண்டும் என்று பல சுவடிகளை தேடி பார்த்தார். அப்போது அவருக்கு ஒன்று நினைவு வந்தது. 42 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் இதை பதிப்பித்தது 1894ஆம் ஆண்டு. அதற்கு 42 ஆண்டுகளுக்கு முன்பு அவருடைய தமிழாசிரியரும் திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய தலைவருமாக இருந்த சுப்பிரமணிய தேசிகர் அவரிடத்திலே 3 ஓலைக்கட்டுகளை கொடுத்திருந்தார். அந்த கட்டுகளை பார்க்கலாம் என்று பிரித்து பார்க்கிறார். அந்த ஓலைக்கட்டுகளின் மேலே அது எந்த நூல் என்று குறிப்பிடப்பட்ட அந்த ஓலை இல்லை. முதல் கட்டை பிரித்து பார்க்கிறார். அது பார்த்தவுடனே அது நற்றிணை என்று அவருக்கு தெரிந்து விடுகிறது. ஏனென்றால் நற்றிணையினுடைய கையெழுத்து பிரதி அவரிடத்திலே இருந்தது. அதை அவர் ஏற்கனவே படித்திருந்ததினால் கொஞ்சம் படித்ததுமே அது நற்றிணை என்று புரிந்துவிட்டது. 2வது கட்டை எடுத்து பார்க்கிறார். 2வது கட்டை எடுத்து பார்க்கும்போது அதிலே இந்த சொல் இருக்கிறது. ஆனால் இந்த சொல் இடம்பெற்றிருக்கக்கூடிய கவிதையின் கீழே 95 என்று போட்டிருந்தது. உடனே அவருக்கு இது புறநானூறு என்று புரிந்துவிட்டது. எனவே அதை திரட்டி அதை பதிப்பிக்கிற முயற்சியிலே ஈடுபட்டார். 2 சொற்கள். அந்த 2 சொற்களை தேடப்போய் நமக்கு ஒரு பெரிய இலக்கிய செல்வம் கிடைத்தது. அதுதான் புறநானூறு. புறநானூரை பதிப்பித்த பிறகு
அதை ஆக்ஸ்போர்டிலே பேராசிரியராக இருந்த ஜியு போப் அவர்களுக்கு சாமிநாதையர் அனுப்பி வைத்தார். அதை படித்துவிட்டு 1895 ஆண்டு ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி ஜியு போப் சாமிநாதையருக்கு ஒரு கடிதம் எழுதினார். அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருந்தார் என்று சொன்னால், மீன்வாயில் இஸ் இட் பாசிபிள் டு மேக் புறநானூறு இன்டெலிஜிபிள் அண்ட் இன்ட்ரெஸ்டிங். புறநானூரை இன்னும் எளிமைப்படுத்தி சொல்ல முடியுமா என்று அவர் கேட்டார். எனக்கு தமிழ் தெரியும் என்றாலும் கூட, ஜியு போப் சொல்வது, ஜியு போப் திருக்குறளை மொழிபெயர்த்தவர், தமிழறிஞர், திருவாசகத்தை மொழிபெயர்த்தவர். அவர் சொல்கிறார், எனக்கு தமிழ் தெரியும் என்றாலும் கூட இதை படிப்பது கடினமாக இருக்கிறது. என்னை போன்ற புலவர்கள் அல்லாதவர்கள் மீது நீங்கள் கருணை கொள்ள வேண்டும் என்று ஜியு போப் எழுதினார். புறநானூறு என்பது தனியாக படிப்பதற்கும் சில சமயம் உரையோடு சேர்த்து படித்தாலும் கூட சில பாடல்களும் கடினமாக இருக்கிறது என்பது உண்மைதான். ஆனால் நான் இன்றைக்கு உங்களை புறநானூற்றினுடைய எல்லா பாடல்களையும் எல்லா வரிகளையும் சொல்லி உங்களை மிரட்டப் போவதில்லை. நான் உங்களை எளிமையாக புறநானூரை புரிந்து கொள்வது எப்படி என்று நான் உங்களுக்கு சொல்ல முற்படுகிறேன். புறநானூறு என்பது நம்முடைய சங்க இலக்கியத்தினுடைய ஒரு பெரும் முத்து, ஒரு பெரும் மணி. சங்க இலக்கியம் என்பது தமிழ் இலக்கியத்தினுடைய பொற்காலம். அந்த பொற்காலத்தில் நமக்கு கிடைத்த ஒரு வைரம். அது கடினமாக இருந்தாலும் அது ஒரு வைரம்தான். அந்த புறநானூறு என்பது நம்முடைய சங்க இலக்கியத்தை நம்முடைய முன்னோர்கள் இரண்டாக பிரித்து வைத்திருக்கிறார்கள், இரண்டாக வகைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். ஒன்று பத்துப்பாட்டு. பத்துப்பாட்டு என்பது வர்ணனைகள் கொண்ட நீண்ட பாடுவதற்குரிய 10 நூல்களை குறிக்கிறது. இன்னொன்று எட்டுத்தொகை. எட்டுத்தொகை என்பது 8 தொகுதி நூல்கள், 8 கவிதை தொகுதிகள். அந்த 8 கவிதை தொகுதிகளில் 8வது தொகுதி புறநானூறு. நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, பிறகு புறநானூறு. அந்த புறநானூறு என்பது நாம் நினைவு வைத்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், புறநானூறு என்பது ஒருவர் எழுதியதல்ல. புறநானூறு என்பதை எழுதியவர்கள் பல பேர் எழுதியவர்கள், பல காலத்தை சார்ந்தவர்கள், பல குலத்தை சார்ந்தவர்கள், பல தொழில்கள் செய்தவர்கள். புறநானூற்றை எழுதியவர்களில் அரசர்கள் இருக்கிறார்கள். ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் என்ற ஒரு பாண்டியன், கோப்பெருஞ்சோழன் என்ற ஒரு சோழன், கணைக்கால் இருமுறை என்கின்ற ஒரு சேரன் என்று பல அரசர்கள் இருக்கிறார்கள். அரசனும் அரசியும் சேர்ந்து எழுதிய பாடல்கள் இருக்கின்றன. பூதப்பாண்டியன், அவனுடைய மனைவி பெருங்கோப்பெண்டு. பிறகு வணிகர்கள் இருக்கிறார்கள். கூலவாணிகன் சாத்தனார் ஒரு உதாரணம். ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். மதுரை கணக்காயினார் என்று ஒருவர் பாடல் எழுதியிருக்கிறார். அதை போல நிலக்கிழார்கள் இருக்கிறார்கள், மருத்துவர்கள் இருக்கிறார்கள், பல தொழில்களை செய்தவர்கள், பல காலத்தை சார்ந்தவர்கள், பல குலத்தை சேர்ந்தவர்கள், பல ஊர்களிலே வாழ்ந்தவர்கள் எழுதிய நூல் புறநானூறு. அதில் பெண்களும் கணிசமாக பங்களித்திருக்கிறார்கள். 13 பெண்களுடைய கவிதைகள் அதில் இருக்கின்றன. இன்னும் சொல்லப்போனால் புறநானூற்றில் அதிகமான பாடல்களை நமக்கு தந்தவர் ஔவையார். 33 பாடல்களை ஔவையார் எழுதியிருக்கிறார். எனவே இது ஒரு சமூகத்தினுடைய குரல், ஒருவருடைய கருத்தல்ல, ஒரு சமூகத்தினுடைய குரல் புறநானூறு. ஒரு சமூகத்தினுடைய குரல் என்று சொன்னால் அது எத்தகைய சமூகம்? புறநானூறு என்பது வீரத்தையும் போரையும் புகழ்ந்து சிறப்பித்து பாடுகிற நூல் என்று சொல்வார்கள். அது உண்மைதான். ஆனால் போருக்கு எதிரான குரல்களும் கொண்ட நூல்தான் புறநானூறு. கோவூர் கிழார் என்கின்ற ஒருவர் போரை எதிர்த்து 2 மன்னர்கள், 2 சோழ மன்னர்கள் ஒருவருக்கொருவர் போரிட்டு கொள்கிற போது தலையிட்டு அவர்களிடத்திலே சொல்கிறார், இருவரும் போரிலே வெல்ல முடியாது, யாராவது ஒருவர் தோற்றுத்தான் போக வேண்டும்.
எனவே ஒரு சோழன் தோற்கிறான் என்று சொன்னால் உன்னுடைய சோழகுலமே தோற்கிறது என்று தான் அதற்கு அர்த்தம். இந்த போர் தேவையா என்று அவனை கேட்டு அந்த போரை நிறுத்துகிறார் என்று ஒரு பாடல் இருக்கிறது. அதைப்போல புறநானூறு என்பது அந்த சமூகம் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தது? புறநானூறு காலத்து தமிழ் சமூகம் அதிலே பார்த்தீர்கள் என்றால் அதில் எல்லாவித தொழில்நுட்பங்களையும் நாம் பார்க்கிறோம். சிறிய வீடுகள், தூண்கள் கொண்ட சிறிய வீடுகள் கட்டுவதற்கு முதல் பெரிய மாடங்கள் கொண்ட அரண்மனை கட்டுவது வரை, அதாவது இன்றைக்கு ஆர்க்கிடெக்சர் என்று சொல்கிறோமே, சிவில் என்ஜினியரிங் என்று சொல்கிறோமே, அந்த தொழில்நுட்பம் அவர்களிடத்திலே இருந்தது. அந்த மாடங்களின் மீது வேகமாக கணைகளை எரிகிற இயந்திரங்களை பொருத்தக்கூடிய வலிமை அவர்களுக்கு இருந்தது. அதாவது மெக்கானிக்கல் என்ஜினியரிங் என்று சொல்கிறோமே, அது அவர்களுக்கு அன்றைக்கு இருந்தது. குளங்களை வடிவமைப்பது எப்படி என்கின்ற அறிவு அவர்களுக்கு இருந்தது. வேளாண்மை குறித்த அறிவு இருந்தது. ஆயுதங்கள் செய்கின்ற மெட்டலர்ஜியை குறித்த அறிவு அவர்களுக்கு இருந்தது. அதைவிட ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் சகாலத்து ஆண்களும் பெண்களும் ஏதோ எளிய ஆடைகளை அணிந்தார்கள், தழைகளால் அணிந்த ஆடைகளை அணிந்தார்கள் என்றெல்லாம் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சங்ககாலத்தில் அவர்கள் புகை போன்ற மெல்லிய துணியை அவர்கள் நெய்திருக்கிறார்கள். எப்படி அதற்கு உதாரணம் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், மூங்கிலை இரண்டாக பிளந்தால் உள்ளே ஒரு மெல்லிய ஒரு டிஷ்யூ பேப்பரை போல ஒரு வெண்மையான ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த போன்ற துணிகள். அதை போல எத்தனை இழைகள் இருக்கின்றன என்று தெரியாத வண்ணம் நெருக்கமாக நெய்த துணிகள், அதிலே நீலம் போன்ற வண்ணங்கள் தோய்த்த துணிகள், அவற்றின் மேலே மெல்லிய பூ வேலைப்பாடு செய்த துணிகள், இவற்றையெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் அணிந்திருக்கிறார்கள். அதற்கான ஒரு தொழில்நுட்பம், டெக்ஸ்டைல் டெக்னாலஜி என்பது அன்றைக்கே அவர்களுக்கு வாய்க்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் எப்படி சாத்தியமாயிற்று என்ற கேள்வியை எடுத்துக்கொண்டால், புறநானூற்று சமூகம் போர்களுக்கு மட்டுமல்ல கல்விக்கும் முக்கியத்துவம் கொடுத்த ஒரு சமூகம். ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் என்கின்ற அரசன் ஒரு பாடல் எழுதுகிறான். உற்றவி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே என்று அவன் சொல்லுகிறான். அதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், உன்னுடைய ஆசிரியருக்கு ஏதாவது ஒரு நெருக்கடி ஏற்படுகிற நிலையிலும் அவருக்கு உதவி செய்து, அவருக்கு உரிய பொருள் கொடுத்து, அவர் உன்னை கோபித்து கொண்டாலும் திட்டினாலும் வசைபாடினாலும் அதற்காக மனம் சோர்ந்து விடாது, கோபித்து கொள்ளாது, நீ படிப்பது நல்லது என்று அவன் சொல்லுகிறான். ஏன் நல்லது என்று கேட்டால், ஒரு தாயினிடத்திலே ஒரே வயிற்றிலிருந்து உதித்த 2 மகன்கள் இருக்கிறார்கள் என்று வைத்துக்கொண்டால், ஒருவர் படித்தவர் இன்னொருவர் படிக்காதவர் என்கின்ற நிலையில் அந்த தாயினுடைய மனம் அந்த படித்தவர் மீது கூடுதலாக வாஞ்சை செலுத்தும். அதைப்போல படித்தவர்களை அரசர்கள் அழைத்து பக்கத்திலே வைத்து கொள்வார்கள். அவர்கள் யார் மூத்தவர், யார் சீனியர் என்று பார்க்காமல் ஒருவன் படித்திருந்தால் அவனை தன்னோடு அழைத்து கொள்வார்கள். அதைப்போல ஒரு சமூகத்திலே 4 வகைப்பட்ட பிரிவுகள் இருக்கக்கூடிய அதிகார படிநிலை இருக்கக்கூடிய சமூகத்திலே கீழ்நிலையிலே இருக்கிற ஒருவன் படித்தால் மேல்நிலையிலே இருக்கக்கூடிய ஒருவனும் அவனை அணுகி அவனிடம் கற்பதற்கு முன் வருவான் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அதாவது குடும்பத்திலே அங்கீகாரம், அரசாங்கத்திடம் அங்கீகாரம், சமூகத்திலே அங்கீகாரம் கொடுப்பது எது என்றால் கல்வி என்று அந்த பாடல் சொல்கிறது. இதில் என்ன ஆச்சரியம் என்று சொன்னால், இந்த பாடலை எழுதியவன் ஒரு அரசன், அரசு அதிகாரம் கொண்டவன். ஆரிய படை கடந்து நெடுஞ்செழியன் ஒரு பெரும் படையை திரட்டி கொண்டு வட இந்தியாவிற்கு சென்று அங்கிருக்கிற அரசர்களை வென்ற அளவுக்கு வலிமை கொண்ட ஒருவன். அவன் செல்வன். இருந்தாலும் அதிகாரம் அல்ல, படைபலம் அல்ல, செல்வம் அல்ல, ஒரு சமூகத்தை மாற்றி அமைக்கக்கூடியது எது என்று சொன்னால் கல்வி என்று அவன் சொல்லுகிறான். எனவே கல்வி என்பது அன்றைக்கு வெறும் ஞானத்தை தேடுவதற்கான ஒரு வழியாக மாத்திரம் இல்லாமல் சமூக மாற்றங்களுக்கான ஒரு கருவியாகவும் இருந்தது என்பதை பாண்டியன் நெடுஞ்செழியன் நமக்கு சொல்லுகிறான். இதைப்போல பல செய்திகளை நமக்கு சொல்வது தான் புறநானூறு.
புறநானூறு சொல்லுகிற ஒரு மிக முக்கியமான செய்தி, இன்றைக்கு தேவைப்படுகிற செய்தி என்னவென்று சொன்னால், நமக்கு பலவிதமான கற்பனைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. ஒன்று, இந்தியா என்பது ஆங்கிலேயர்கள் இங்கு வருவதற்கு முன்பு இந்தியா என்று ஒரு நாடே கிடையாது என்று சிலர் மேடைகளிலே பேசிவிடுவதை நாம் பார்க்கிறோம், கேட்கிறோம். ஆனால் புறநானூறினுடைய 2வது பாடல், அந்த பாடல் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், மகாபாரதத்திலே குருஷேத்திர போர் நடந்தபோது, பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையிலே போர் நடந்தபோது 2 பேருக்கும் சண்டை போட்ட அந்த 2 பேருக்கும் சாப்பாடு போட்டவன் ஒரு சேர நாட்டு அரசன். அந்த சாப்பாடு எப்படி போட்டான் என்று சொன்னால், இவ்வளவுதான் சாப்பாடு ஒருவருக்கு என்று வரையறுத்த சாப்பாடு அல்ல, அளவற்ற சாப்பாடு. அதனாலே அவனுக்கு பெருஞ்சோறு அது. எனவே அவனுக்கு பெருஞ்சோற்று உதியன் என்று அவனுக்கு பெயர். அந்த பெருஞ்சோற்று உதயனை வாழ்த்தி ஒரு கவிஞன் பாடுகிறான். அப்படி பாடுகிற கவிஞன் எப்படி வாழ்த்துகிறான் என்றால், மலைபோல் வாழ்க என்று வாழ்த்துகிறான். மலைபோல் வாழ்க என்று வாழ்த்துவது அர்த்தமுடையது. ஏனென்றால் மலை வலுவானது, நிலையானது, பல செல்வங்களை தன்னிடத்திலே கொண்டது. நதி, வனம், கனிமம் என்று பல செல்வங்களை தன்னிடத்திலே கொண்டது. ஆனால் இவன் எப்படி வாழ்த்துகிறான் என்று சொன்னால், பொன்கோட்டு இமயமும் பொதியமும் போல் வாழ்க என்று அவன் சொல்லுகிறான். அதாவது இமயமலையைப் போலவும் பொதிகை மலையைப் போலவும் நீ வாழ் என்று அவன் சொல்லுகிறான். சேரநாடு என்பது கன்னியாகுமரிக்கு அருகிலே இருக்கக்கூடிய கேரளம். கேரளத்திலே இருந்த ஒரு அரசனை வாழ்த்துகிற போது ஒரு தமிழ்நாட்டு புலவன் இமயத்தை குறிப்பிடுகிறான், பொதிகை மலையும் குறிப்பிடுகிறான். அப்போது இங்கு இருக்கிறவர்களுக்கு இமயம் என்பது ஒரு மகத்தான ஒரு விஷயம், இமயம் என்பது நம்மிடம்தான் இருக்கிறது, பொதிகை மலையை போன்று அதுவும் ஒரு சிறப்பான மலை என்கின்ற எண்ணம் அவர்களிடத்திலே இருந்தது. அந்த இமயத்தை அவன் விவரிக்கிற போது, அந்த இமயத்தினுடைய பனிபடர்ந்த இமயம், அதிலே சூரியன் மறைகிறதுனாலே அந்த இடத்திலே ஒரு பொன் ஒளிர்கிறது, அந்த மலை பொன் போல் ஒளிர்கிறது, அதனால் பொன்கோட்டு இமயம் என்று சொல்லுகிறான். ஆனால் அதை மட்டும் சொல்லி அவன் நிறுத்திவிடவில்லை. அந்த இமயத்தினுடைய மலைச்சாரலிலே அந்தணர்கள் அந்தி மாலையிலே யாகம் வளர்க்கிற அந்த அவர்களுடைய கடமையை செய்து கொண்டிருக்கிறார்கள். 3 வகையான தீயை வளர்க்கிறார்கள். அதை திருமுருகாற்றுப்படை வேதாக்கினி என்று சொல்லுகிறது. 3 வகையான தீ வளர்த்து அவர்கள் தங்களுடைய கடமையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த பாடலில் பார்த்தால் மகாபாரதம் எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறது. வடநாட்டில் நடந்ததாக சொல்லப்படுகிற அந்த கதை தென் தமிழ்நாட்டில் கேரளத்தில் இருக்கிறவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. அதனால்தான் அதை ஓமையாக அவன் சொல்லுகிறான். அறியாத ஒன்றை ஓமையாக சொல்ல முடியாது. 2வது, அது எதை காட்டுகிறது என்று சொன்னால், நமக்கு ஒரு தொன்ம ரீதியாக இந்தியாவினுடைய பல பகுதிகளில் இருக்கிறவர்களிடையே ஒரு தொடர்பு இருந்தது என்பதை அது நமக்கு புலப்படுத்துகிறது. அதைப்போல அவர் வடநாட்டு போருக்கு தென்னாட்டில் இருக்கிற ஒரு அரசன் உணவளித்து, அவன் எந்த பக்கமும் சார்ந்து நிற்காமல் நடுநிலையாக நின்று உணவளித்தான் என்கிற போது அதோடு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தொடர்பும் நமக்கு புலனாகிறது. அதற்கு அது கல்ச்சுரல் கனெக்டிவிட்டி, ஒரு கலாச்சார தொடர்பு. இன்னொன்று, அவன் இமயத்தையும் பொதிகையும் வாழ்த்துகிறான். பொதிகை மலைக்கு அருகிலே இருக்கிறவனுக்கு இமயமலையும் அதனுடைய சிறப்பும் தெரிந்திருக்கிறது. அது ஒரு நிலவியல் ரீதியான தொடர்பு, ஒரு ஜியாகிரபிக்கல் கனெக்டிவிட்டி இருந்தது என்பதை அது நமக்கு புலப்படுத்துகிறது. அதற்கு பிறகு ஒரு சமய ரீதியான தொடர்பு இருந்தது, அல்லது ஒரு நாடெங்கும் நடக்கக்கூடிய ஒரு சடங்கை பற்றி இங்கு இருக்கிறவர்களும் அறிந்திருந்தார்கள், இங்கு இருக்கிறவர்களும் செய்தார்கள் என்பதும் நமக்கு புரிகிறது. எனவே 3 வகையான தொடர்புகள், தொன்ம ரீதியான தொடர்பு, அரசியல் தொடர்பு, நிலவியல் ரீதியான தொடர்பு, இன்னொன்று கலாச்சார தொடர்பு. இவை அனைத்தும் இந்த நாட்டை, இந்த மண்ணை, தெற்கில் இருக்கிறவர்களையும் வடக்கில் இருக்கிறவர்களையும் ஒன்றாக பிணைத்திருந்தது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இதை போன்ற பல செய்திகளை புறநானூறு நமக்கு சொல்கிறது. புறநானூரை பற்றி நாம் ஏன் இன்று பேச வேண்டும் என்று சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால், புறநானூறு நமக்கு வைக்கிற செய்திகள் வீரம், பிறகு கொடை, பிறகு கல்வி,
பிறகு இதை போன்ற ஒரு கலாச்சார ஒருமைப்பாடு இதைப்போல் பல செய்திகளை புறநானூறு நமக்கு வைக்கிறது. அந்த செய்திகள் இன்றைக்கும் நமக்கு தேவைப்படுகின்றன. அந்த செய்திகளை முன்னெடுத்து செல்ல வேண்டிய பொறுப்பும் நமக்கு இருக்கிறது என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.